நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர் வராரு. திரு ராஜ் அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட், சரிங்களா. எண்கணித முறையில் எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. எண்ணும் எழுத்தை பற்றி பேச போகிறாங்க. சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க சகோதரர். இங்கே வந்திருக்கும் ஜோதிடர் குருமார்கள் மற்றும் ஜோதிடர் நண்பர்கள், இந்நிகழ்ச்சியை நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய குரு ஜோதிடர் ரத்ன சங்கமம் எம்பி வினோதினி அவர்களுக்கும் நன்றி கூறி, நான் இங்கு பேசுவதற்காக முதல் எழுத்து உங்களுடைய பெயரில் இருந்தால் அது என்ன என்பதை குறித்து நான் பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தில் இருந்து நான் உங்களுக்கு அந்த எழுத்தை குறித்து, அந்த எழுத்து உங்களுக்கு வருகின்ற பொழுது, அந்த எழுத்திலே உங்களுடைய முதல் பெயர் வருகின்ற பொழுது அது என்ன ஆகும் என்பதை குறித்து, அது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்வில் செயல்படும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுவதற்கு விளைகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் நம்முடைய இந்த ஆடிட்டோரியத்தினுடைய முதல் எழுத்து டியில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் இந்த சங்கமம், இந்த கருத்தரங்கம் நடைபெறுகின்ற இந்த நாள் 4ஆம் மாதத்தில் வருகிறது. இந்த டி என்று சொல்லக்கூடிய எழுத்தும் ராகுவின் ஆதிக்கத்தின் கீழ் இந்த டி என்ற எழுத்தினுடைய அதிபதியாக ராகு இருக்கிறார். அவருடைய எண்ணும் 4இல் அமைந்திருக்கிறது. இந்த 4 என்று சொல்லுகின்ற பொழுது, ராகு என்று சொன்னாலே அது பிரமாணத்தை குறைக்கும். பிரமாணம் என்று சொல்கின்ற எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இருக்கும். பிரமாண்டமாக, மிகவும் விமரிசையாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவது வாடிக்கை. அதற்காக நானும் ஆசைப்படுகிறவன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதற்கு நீங்கள் விரும்புவீர்கள், ஆசைப்படுவீர்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அதற்காகத்தான் அநேகர் உலகத்தில் ட்ரெயினிங், லாட்டரி இப்படியான திடீர் அதிர்ஷ்டத்தை நாடி செல்லக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராகு என்ன பண்ணுவார் என்றால், பொருட்களை அதிகமாக கொடுப்பார், ஆனால் உயிரை பறித்து விடுவார். இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த டிஎன் எழுத்தில் பெயரின் முதலெழுத்து வரக்கூடியவர்கள் பிரம்மாண்டமான சிந்தனை உடையவர்கள். இவர்கள் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அந்த செயலை 2 முறை செய்வார். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், இவர்களோடு இவர்கள் தொடர்பில் இருப்பார்கள், உறவு வைத்துக் கொள்வார்கள், இவர்களோடு தொழில் செய்வார்கள். இவர்களுடைய கான்டாக்ட் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி இவர்கள் ஏமாந்து போவார்கள். இவர்களுக்கு புத்திர கவலை உண்டு. ராகு ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளின் மேல் ஏக்கம் இருக்கும். இவர்களுக்கு பெண்களுடைய நட்பு அதிகமாக இருக்கும். ஆகையால் பெண்களால் இவர்களுக்கு அலைச்சலும் உண்டு. இவர்களுக்கு எளிதான தோஷம் உண்டு. குடும்பத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருக்கும். இவர்களுடைய குடும்பத்தில் குறி சொல்பவர்கள், சாமி ஆடுபவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு சரியத்தில் சுகர்,
சிறுநீர் பிரச்சனைகள், தலைவலி, கண் பார்வை குறைபாடு, பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை ஆகிய பிராப்ளங்கள் இவர்களுக்கு உண்டாயிருக்கும். இவர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள். இவருடைய வாழ்க்கையில் காலம் கடந்து புகழ் கிடைக்கும். இவர்கள் குடும்பத்தில் மதம் மாறினவர்கள் இருப்பார்கள், மதம் மாறி போனவர்கள் இவர்கள் குடும்பத்தில் உண்டு. ஆனால் இவர்கள் நேர்மையாக இருந்தால் இவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இவர்களுக்கு புனைப்பெயர் வைத்து இவர்கள் வாழ்க்கையில் அந்த புனைப்பெயர் வைத்து வாழ்க்கையில் யார் அழைக்கிறார்களோ இவர்கள் நெருக்கமானவர்கள், இவர்கள் குருவாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய நன்மையை இவர்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடியவர்கள், இவர்களுடைய நலன் விரும்பிகள் புனைப்பெயர் வைத்து அழைக்கின்ற பொழுது இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பமாகும். இவர்கள் தன்னலம் இல்லாதவர்கள், தொழிலில் குடும்பத்தை மறந்து தொழில்களில் அதிகமாக நாட்டமுடையவர்கள், அதிக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்பதை இவர்கள் முன்கூட்டியே ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மைகள் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் விபத்திலிருந்து தப்பியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் காடு மலை ஆகிய பகுதிகளுக்கு இவர்கள் கடந்து போய் வந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். இவர்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக துர்மரணம் உண்டு. இவர்கள் அதிகமாக உட்கார்ந்து வேலை செய்ய பிரியப்படுகிறார்கள். நான் இந்த முதல் எழுத்தில் ஒரே எழுத்தை குறித்து டி மட்டும் தான் உங்களுக்கு நான் அதனுடைய நன்மை இது என்ன செய்யும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது போக இன்னும் 25 எழுத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. நான் நேரம் குறைவாக இருக்கிறபடியினால் நான் சொன்னதில் பல காரியங்கள் இருக்கிறது. இதில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்குரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இதற்குரிய பரிகாரம் உங்களுக்கு குரு வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் கடந்து போகலாம். காளியை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி விதமான காரியங்களை செய்கின்றபோது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும். எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நான் கூறிய கிட்டத்தட்ட எல்லாமே சரியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட ரத்னா சங்கமத்தின் நிறுவனர் என்னுடைய குரு திரு எம் வினோதரி அவர்களுக்கும் இதுவரையிலும் அமைதியாக என்னுடைய உரையை கன்னியுரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.